மலேசிய அரசாங்கத்திடமிருந்து பெற வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மதிப்பீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்களை கோரி தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து சமாந்தான் எஸ்டேட் நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த 1956ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 106 ஹெக்டேர் நிலம் தொடர்பான இந்த வழக்கில் 1956 முதல் 1960 வரையிலான நில பயன்பாடு மற்றும் வருவாய் தொடர்பான ஆவணங்களை அந்நிறுவனம் கோரியிருந்தது. எனினும் அந்த ஆவணங்கள் அரசாங்கத்தின் வசம் இல்லை என கூறி நீதிபதி ரொஸ்லான் மாட்னோர் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மனுவை தள்ளுபடி செய்ததோடு இழப்பீட்டுத் தொகை குறித்த இறுதி முடிவை வரும் டிசம்பர் 16ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். தற்போது தேசிய ஆவண காப்பகம் மற்றும் லம்பாகா அசேல் போன்ற முக்கிய கட்டடங்கள் அமைந்துள்ள அந்த நிலத்திற்கு 1956ஆம் ஆண்டின் நில மதிப்பீட்டின் அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.